reserves the right to respond to this illegal act, and the responsibility for the consequences will lie squarely with Iran. நேற்றுக்கு ஈரான் பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் அப்புறம் ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்புறமா பாகிஸ்தானோட ஆட்வான்ஸ் சிஸ்டம் கேப்பபிலிட்டிஸை பற்றி இன்டர்நெட் முழுக்க ஒரு மிகப்பெரிய பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. காரணம், இவங்க ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்சுக்கு பயன்படுத்துறது சீனாவோட ஆட்வான்ஸ் சிஸ்டம் தான். ஸோ சைனீஸ் ஆட்வான்ஸ் சிஸ்டமை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்த தருணத்தில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் இதுக்கு கடுமையாக ரிட்டாலியேட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இது ரெண்டும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப ரொம்ப சமீபத்தில், அதாவது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிஸ் ஈரானுக்கு உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர்லேருந்து 20 மைல் உள்ளே போய் அங்கே இருக்கிற ஒரு சிட்டியில் ஏர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். பாகிஸ்தான் மேலே ஈரான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறமா இன்டர்நெட் முழுக்க நிறைய பேர் 2 விதமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பாகிஸ்தான் இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும், ஆனால் அந்த ரிட்டாலியேஷன் வந்து ஹெவியாக இருக்காது. காரணம், ஈரானோட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கெடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. அண்ட் அதே சமயம் அவங்க நாட்டு மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? ஏன்னா இந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்கு அப்புறமா நீங்கள் இன்டர்நெட்டில் ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இம்ரான்கான ப்ரைஸ் பண்ண ட்வீட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இம்ரான்கான் இருந்தால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்காது அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. ஸோ இம்ரான்கானோட பாப்புலாரிட்டி வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாகிருக்கு. இதை அங்கே இருக்கிற இராணுவ தலைமை விரும்ப போகிறதில்ல. ஸோ இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒரு ரிட்டாலியேட்டிவ் ஸ்ட்ரைக்கை கண்டிப்பாக அவங்க கொடுத்தாகணும். அவங்க வீக்காக இருக்காங்கன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க நாட்டு மக்களுக்கு. ஸோ ஸ்ட்ரைக்குன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கு வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் இங்கே இருக்கிற கேள்வியாக இருந்துச்சு. இப்போது அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நடத்தியிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு எங்கே அப்படின்னா, சராவன் அப்படின்ற ஒரு சிட்டி மேலே தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களும் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிட்டியில் பலூச் லிபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. இந்த தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய தாக்குதல்களை பண்ணிக்கிட்டு ஈரானுக்குள்ளே உட்காந்து ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிலிட்டன்ட் குரூப்போட கேம்புக்கு மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது ஈரான் என்ன மாதிரியான ஒரு ரீசனை சொல்லிட்டு பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணுறாங்களோ, அதே ரீசனை தான் பாகிஸ்தானும் ஈரானுக்கு எதிராக சொல்லிட்டு ஈரானுக்குள்ளே புகுந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போது இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை பற்றி ஈரானியன் அஃபிஷியல் மீடியாஸ்லேருந்து நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தற்போதைய நிலைமையில் கிடைக்கல. ஆனால் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பலூச் லிபரேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்களுக்கு எதிராக பாகிஸ்தான் இராணுவம் ஒரு தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு. இந்த தாக்குதல்னால பயங்கரமான உயிரிழப்பு இங்கே எங்களோட வீரர்களுக்கும் அங்கே வாழ்கிற மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. சிவிலியன் கேஷுவாலிட்டிஸை மென்ஷன் பண்ணுறாங்க. கூடவே சேர்த்து இந்த தாக்குதலுக்கு ஒரு கடுமையான ரிட்டாலியேஷனை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் அந்த ஸ்டேட்மெண்ட் வாயிலாக பாகிஸ்தானுக்கு சொல்கிறாங்க. இப்போது இந்த குறிப்பிட்ட தாக்குதலோட இமேஜஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், ட்விட்டரில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லேருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணிசமான அளவு மக்கள் உயிரிழப்பும் இருக்குமோ, அதாவது சிவிலியன் கேஷுவாலிட்டிஸும் இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் கிளம்பியிருக்கு. இனிஷியல் ரிப்போர்ட்ஸும் அதை தான் சஜஸ்ட் பண்ணுது. ஆனால் அஃபிஷியலாக எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது ஈரானியன் ஸ்டேட் மீடியாவிலேருந்து பப்ளிஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் சொன்னால் அதே ரீசனை தான் இவங்களும் சொல்லி அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கிற பலூச் லிபரேஷனும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஆமாம் அட்டாக் நடந்து முடிஞ்சிருக்குன்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்கில் அவங்க என்ன மாதிரியான விமானங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல பேச்சு பொருள மாதிரி இருக்குது. காரணம், இந்த அட்டாக்குக்கு ஒரு 3 மணி நேரங்களுக்கு முன்னாடி பார்டரை ஒட்டி F-16 விமானங்கள் பறந்ததா ONIST அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் வந்து நிறையவே நியூஸஸை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமே தெரிஞ்சு போயிடுச்சு இவங்க ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதுவும் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈரானுக்குள்ளே போகுது இவங்க ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது இதுக்கு ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், பாகிஸ்தானோட ஆட்வான்ஸ் கேப்பபிலிட்டிஸை பற்றி பல பேருக்கு இங்கே சந்தேகம் எழும்பியிருக்கு. காரணம், ஈரான் அனுப்பினா இந்த ஏவுகணைகளை அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, இது அவங்களால டிடெக்டே பண்ண முடியல அப்படின்றது தான் அஃபிஷியல் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு வீக்கான ஆட்வான்ஸ் சிஸ்டமை தான் சீனா உருவாக்கி அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்களான்ற கேள்வி இந்த இடத்துல கிளம்பியிருக்கு. ஆட்வான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மெயின் ஆப்ரேட் பண்ணுறது லோ மீடியம் ரேஞ்சுக்கும் லாங் ரேஞ்சுக்கும் சீனாவோட ஆட்வான்ஸ் சிஸ்டமை தான் நம்பி இருக்காங்க. லாங் ரேஞ்சுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடியது HQ9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்வான்ஸ் சிஸ்டம் தான். இது S300 ஆட்வான்ஸ் சிஸ்டமோட
ஒரு காப்பீடு வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் இந்த HQ9 அப்படின்னு சொல்லக்கூடியது ரஷ்யாவிலேருந்து அவங்க S-300 வாங்கினதுக்கப்புறமா அதோட சில டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கிடைக்குது. அதுக்கப்புறமா தான் இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் உருவாகுது. அண்ட் விஷுவலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். கூடவே இதில் இருக்கிற இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து சோவியத் யூனியனோட இன்டர்செப்டார்ஸை பேஸ் பண்ணுது. இதன் காரணமாக தான் இந்த குறிப்பிட்ட அட்வான்ஸ் சிஸ்டமை நம்ம S-300 காப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ S-300 காப்பியான இந்த அட்வான்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், சீனா கொடுத்த ஷார்ட் ரேஞ்ச் அட்வான்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், டோட்டலாக இந்த இடத்துல வேலை செய்யலை அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அட்வான்ஸ் சிஸ்டம் கேப்பபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டோட மொத்த நிலப்பரப்பையும் அட்வான்ஸ் சிஸ்டமை கொண்டு இவங்களால் கவர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் இவங்கக்கிட்ட இல்லை. அதுக்கு மாறாக சில முக்கியமான ஏர் பேஸஸு, அப்புறம் மிசைல் லான்ச்சிங் சைட்ஸு, அப்புறம் கமாண்ட் சென்டர்ஸு, இந்த மாதிரி முக்கியமான இடங்களை மட்டும்தான் அவங்க அட்வான்ஸ் சிஸ்டமை கொண்டு தற்காத்து கொள்ள முடியும். டோட்டல் ஏரியாவே அவங்களால பாதுகாக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அட்வான்ஸ் சிஸ்டம் அங்கே இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. அதாவது இந்த குறிப்பிட்ட பகுதியில் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் சிஸ்டம் இருந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரியாமல் இந்த தொழில்நுட்பங்கள் மேலே நம்ம கிரிட்டிசிசம் வைக்கிறது அப்படின்றது நியாயமாக இருக்காது. உண்மையிலே அந்த இடத்துல ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் இருந்து அந்த அட்வான்ஸ் சிஸ்டமை மீறி இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து விழுந்துச்சு அப்படின்னா அந்த டைம் நம்ம கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் சீனாவோட அட்வான்ஸ் சிஸ்டம் ஒன்றத்துக்கு உதவாது, சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற தகவல்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.